சவுதியில் உள்ள அராம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீது ஈரான் ராணுவம் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி. எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீது ஈரான் தாக்குதல் தொடுத்திருக்கிறது, விவரம் என்ன? சுத்திகரிப்பு ஆலை மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. சவுதியில் உள்ள அராம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீது ஈரான் ராணுவம் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ட்ரோன் தாக்குதலால் சுத்திகரிப்பு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்து உடனடியாக கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. சவுதியில் உள்ள கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் தாக்கப்பட்டதால் உலக கச்சா எண்ணெய் சந்தையில் பெரும் அதிர்வு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. இந்த நிலையில்தான் இஸ்ரேல் ஈரான் போர் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் நட்பு நாடுகளின் மேலேயும் தொடர்ச்சியாக ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீது ஈரான் தற்போது தாக்குதல் நடத்தியிருப்பது பெரும் பரபரப்பையை ஏற்படுத்தியிருக்கிறது. சவுதியில் உள்ள கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை தாக்கப்பட்டதால் உலக கச்சா எண்ணெய் சந்தையில் பெரும் அதிர்வு ஏற்பட வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தபோதும் கூட தற்போது ட்ரோன் தாக்குதலால் சுத்திகரிப்பு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்து உடனடியாக கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தற்போது தகவல் என்பது வெளியாகியுள்ளது. சவுதியில் உள்ள அராம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீது ஈரான் ராணுவம் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி. எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீது ஈரான் தாக்குதல் தொடுத்திருக்கிறது, விவரம் என்ன? சுத்திகரிப்பு ஆலை மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. சவுதியில் உள்ள அராம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீது ஈரான் ராணுவம் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ட்ரோன் தாக்குதலால் சுத்திகரிப்பு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்து உடனடியாக கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. சவுதியில் உள்ள கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் தாக்கப்பட்டதால் உலக கச்சா எண்ணெய் சந்தையில் பெரும் அதிர்வு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. இந்த நிலையில்தான் இஸ்ரேல் ஈரான் போர் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் நட்பு நாடுகளின் மேலேயும் தொடர்ச்சியாக ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீது ஈரான் தற்போது தாக்குதல் நடத்தியிருப்பது பெரும் பரபரப்பையை ஏற்படுத்தியிருக்கிறது. சவுதியில் உள்ள கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை தாக்கப்பட்டதால் உலக கச்சா எண்ணெய் சந்தையில் பெரும் அதிர்வு ஏற்பட வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தபோதும் கூட தற்போது ட்ரோன் தாக்குதலால் சுத்திகரிப்பு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்து உடனடியாக கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தற்போது தகவல் என்பது வெளியாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.